ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பங்க்லேயும் பெட்ரோல் பம்ப்லேயும் சரி, ஆம், என்ன சொல்கிறது, பெட்ரோல் பம்பில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக நிற்கிறது இல்லாமல் நம்ம தண்ணி குடிக்கிற அந்த பபுள் டாப் கேனில் அந்த கேன்லலாம் பெட்ரோல் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. சிலர் அதை வியாபாரம் பண்ண கூட எடுத்துகிட்டு போகலாம். சிலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, பெட்ரோல் வந்து டேங்க் ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலாக டிமாண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னா, மக்களோட முட்டாள்தனத்தால் இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனால் இப்போ என்ன, பெட்ரோல் வந்து சப்ளை இருக்காதுன்றதை விட பெட்ரோல் ரேட் அதிகமாகிடும்ன்ற சிலர்லாம் இருப்பாங்க. சிலரில் நிறைய பேர் அதை அப்படி தான் போய் பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்க. மிஞ்சி போனால் ₹1 ₹2 ஏறுவாங்களா, அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வராங்க. அந்த 5 கிலோமீட்டர் தாண்டி, இல்லை போகிற வழியில் எங்கன்னா இருந்தால் கூட பரவாயில்ல, 5 கிலோமீட்டர் தாண்டி அங்கங்கே க்யூவில் வெயிட் பண்ணி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு அங்கே போய் ஒரு சண்டை வேற நடக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் அந்த பெட்ரோலை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ₹1 ₹2 கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். இன்கேஸ் பெட்ரோல் ரேட் ஏறினா கூட அவங்க ₹1 ₹2 தான் ஏற்றுவாங்க. திடீர்னு 50 100 ஏற்ற போகிறது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த சிலிண்டர் கிடைக்காததால் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்த இண்டக்ஷன் ஸ்டவ், அதான் கரண்ட் அடுப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தேன் வர வழியில் பைக்கில் ஒருத்தர் வந்து கெரசின் அடுப்பெல்லாம் புதுசாக கட்டி எடுத்துகிட்டு வராரு. ஆக்சுவலாக ஒரு ஹோல்சேலர் போல நிறைய கெரசின் அடுப்பெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அது கூட சேல் ஆகுது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எல்லார்கிட்டையுமே எப்போவுமே ஒரு மாதம் ஸ்டாக்கு கண்டிப்பாக சிலிண்டர் ஸ்டாக் இருக்கும். இல்லாட்டி பக்கத்து வீட்டில் யார்ட்டனா கேட்டால் கூட கொடுப்பாங்க. இவங்க ஒழுங்காக ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் பிளாக்ல வாங்கினா கூட மிஞ்சி போனால் ஒரு ₹200 ₹300 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ₹1500 ₹2000 ₹3000 கொடுத்து இதை வாங்குறாங்க, கரண்ட் அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ்வை வாங்குறாங்க. ஸோ இது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது பாருங்களேன். இப்போது அந்த ஸ்டவ் வாங்குறது இல்லாமல் அதுக்கான பாத்திரத்தையும் நம்ம வாங்கணும். அதுக்கு ஒரு ₹1000 ₹2000 அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாங்க. இது வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க அது வந்து சுய பாதுகாப்பு அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தற்பெருமைக்காக, ஜஸ்ட் ஒரு ஷோ ஆஃப்காக வாங்கி வைக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷனரி ஆக்ஷனாக நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டோம், இண்டக்ஷன் ஸ்டவ், அதுக்கான பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்பெருமைக்காகவும் சிலர் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் அவாய்ட் பண்ணும். இந்த லாபம் அடையிறது பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரிகள், இந்த பேராசை பிடிச்ச வியாபாரிகள் தான் பெருத்த லாபம் அடைகிறாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் எந்த அளவுக்கு அவசரப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து